ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்னோட 3 ஷோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, வாயனுக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆகி முடிஞ்சிருக்கும். மேரேஜ் நைட் வாயன் வந்து என்னாலாம் இங்கே இருக்க முடியாது, நான் வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, ஜிம்மனா உன் கூட இருக்காமல் வேறு யார் கூட இருக்க முடியும் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருந்திருப்பா. வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சி இருந்திருப்பா. இருந்தாலும் முடியவே முடியாதுன்னு ஜிம்முன்னு சொல்லியிருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 2. இங்கே பாரு, நீ எவ்வளோ பெரிய மோசமான எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா என்கிட்ட இப்போலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காத. என்னை விடுன்னு சொல்கிறான்ல. ஏய் என்னடி நான் ஊரா பண்ணிகிட்ருக்க? இங்கே பார், நான் முன்ன மாதிரி இல்லைங்கிறது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி புள்ளியே இருந்தேன், அவ்வளோதான். அது எனக்கே ஒரு கட்டத்தில் புரிஞ்சுது நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு. அதை நானே சரியும் பண்ணிக்கிட்டேன். யார் யாரெல்லாம் புள்ளி போனோம் நானே அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். செருப்பால் கூட அடித்தாடுங்க, வாங்கிக்கிட்டேன். பண்ண தப்புக்கு ப்ராஜெக்ட் தேடிக்கிட்டேன். உன்னை கண்டுபிடிக்க நினச்சேன், ஆனால் உன்னை என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ தான் இப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் ஆகிட்டியே. ஷடாப், இப்படி பேசாத. இப்படி பேசி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கியா? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். நீ புள்ளி பண்ணும்போது கூட என்கிட்ட அப்பப்போ தப்பாக நடந்துக்க பார்ப்பில்ல. ஏய், அது உன்கிட்ட மட்டும்தான் நடந்துப்பேன். வேறு எந்த பொண்ணுங்கிட்ட இது வரைக்கும் நடந்ததே கிடையாது, தெரியுமா? உன்னை பற்றி தெரியாதா? உன் கூட தான் ஒரு பொண்ணு சுற்றிட்டே இருப்பாளே. ஏய் லூஸ், அது ஜங்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ரி. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. இப்படிலாம் பேசினா மட்டும் நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிகிட்ருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இல்லவே இல்லை. என்னால் எதுவும் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது ஒன்றெல்லாம் என் வாழ்நாளையும் நான் திருப்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்னா அது நீ மட்டும்தான் ஜிம்மன். முடியவே முடியாது. ஏய், நான் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப என்னை கோபப்படுத்த வைக்காத. நான் முன்ன மாதிரி இல்லை. முன்ன மாதிரி இல்லையா? இது என்னால் நம்ப முடியாது. நம்பவே மாட்டேன் நான் அப்படின்னு வாயன் பாட்டி கத்திக்கிட்டு இருக்க. ஜிம்முனா அப்படியே வாயனை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். வாயனா என்னை விடு விடுன்னு அவனை அடிச்சிட்ருக்கா. அவனா இங்கே பார், நான் அவன்கிட்ட எப்படி தான் ப்ரூவ் பண்ணுறது நான் முன்ன மாதிரி இல்லைங்கிறத? அப்படியா? நீ முன்ன மாதிரி இல்லைங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணணுன்னா என்னை விடு, இங்கேருந்து போயிரு. என் கல்லே படாத. இங்கேருந்து போ, இங்கேருந்து போ, இந்த ரூமை விட்டு போயிரு. என் கல்லே படாத. நான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கதே பெரிய பாவமாக நினைக்கிறேன். இங்கேருந்து போயிரு அப்படின்னு அவள் அழுதுகிட்டே சொன்னதும் ஜிம்முன்னு எதுவும் பண்ணாமல் அவளை அப்படியே விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். வாயனுக்கா இவன் என்ன சொன்னதும் போயிட்டான், அப்போ மாறிட்டானா என்ன அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் இவன் அது மாறுறதாவது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து அழுகிறா. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து பெட்டில் தான் படுக்கிறா. இருந்தாலும் பயமாக இருக்குது. பக்கத்தில் கத்தி எடுத்து வச்சுட்டு தான் படுக்கிறா. ஜிம்முன்னு திருப்பி வருவானோ இல்லையோ அப்படின்னு. ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஜிம்முன்னு வரவே இல்லை. எங்கே போனான்னு அவளுக்கு தெரில. மறுநாள் காலைல கண்ணு முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் பார்க்குற ஜிம்முன்னு இருக்கானான்னு பயந்துட்டே. ஆனால் ஜிம்முன்னு இல்லை. இவன் எங்கே போனான்? ஒருவேளை நான் சொன்னதால என் கண்ணிலே படாமல் போயிட்டானா என்ன? சந்தோஷம், போய் தொலைகட்டும் அப்படின்னு ஆஃபீஸுக்கு அப்படியே ரெடி ஆகி கீழே வரா. கீழே வந்து எல்லா ரூம்லேயும் பார்க்குறா. ஆனால் ஒரு ரூமில் கூட ஜிம்முன்னு இல்லை. ஜிம்முன்னு எங்கே போனான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மெய்டு வராங்க. மேடம், நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் யார்? நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்க? மேடம், இந்த வீட்டோட இன்னொரு கீ என்கிட்ட இருக்குது. ஜிம்மன் சார் தான் கொடுத்தாரு. உங்களுக்கு ஃபுட் செஞ்சு கொடுக்க சொன்னார், வீட்டை க்ளீன் பண்ண சொன்னார், உங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண சொன்னார், உங்களுக்கு எந்த வேலையும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார் மேம். என்னது, ஜிம்மன் சொன்னானா? ஆமாம் மேம், ஜிம்மன் சார் தான் சொன்னார். அவன் எங்க? அவர் தெரில. நேற்று நைட்டு என் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வந்தார். வந்து இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். போயிட்டானா? போயிட்டார். சரி மேம், நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, எங்கே போயிருப்பான் அப்படின்னு. சரி போனால் போய் தொலைகிறான் அப்படின்னு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா ஸ்டாஃபும், மேம் என்ன மேம், உங்களுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம், ஹஸ்பண்டோட இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்க. ஐயோ, எல்லோரும் போய் வேலையை பாருங்கள். கல்யாணம்னா என்ன வேலைக்கு வரக்கூடாதா? இல்லை மேம், உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி அலோவ் பண்ணார்? அவன் இருந்தால் தானே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு என் மனசில் நினச்சிட்டே அதெல்லாம் அலோவ் பண்ணிட்டாரு. இப்போ எல்லோரும் ஒர்க்கை கவனிங்க போங்க. கௌசி பேச வந்தாச்சா? ஓகே மேம் அப்படின்னு எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக வேலையே மண்டையில் ஓட மாட்டேங்குது. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்து, மேம் லன்ச் டைம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக கொடுக்குறா. இவ இத்தனை நாள் வந்து கரெக்டாக கொடுத்தது கிடையாது.
லஞ்ச் அதுவும் பேக் பண்ணியிருக்கு. எங்கேருந்து வந்துச்சு? மேம் உங்கள் வீட்டு டிரைவர் தான் வந்து கொடுத்துட்டு போனார் வாட்ச்மேன் கிட்ட. என்னோட வீட்டு டிரைவரா? ஆமாம் மேம். ஜிம்மன் சார் தான் கொடுக்க சொன்னார், டிரைவர் சொன்னாராம். ஜிம்மன்ங்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் தானே மேம் கேட்கும்போது வாயின் எதுவும் சொல்லாமல். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றா. அவளுக்கு அப்பயும் தோணுது, ஜிம்மன் நேற்று சொன்னான்ல, நான் உன்னை உண்மையாக தான் இருக்கேன், நான் வந்து புள்ளிலாம் பண்ணக்கூடாதுலாம் சாரி கேட்டேன் அப்படிலாம் வந்து கேட்டான்ல, அதெல்லாம் திருப்பி திருப்பி அவளுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை அவன் சொல்ல உண்மையா அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் அவன் எப்படி உண்மையை சொல்லியிருக்கப்பான், எப்படியும் போய் தான் சொல்லுவான் அப்படின்னு அது எதையும் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வரா. ஸோ வீட்டுக்கு வந்தா இன்றைக்கி அவளோட வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறா. இருந்தாலும் சரி ஜிம்மன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜிம்மனோட வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா அங்கே மேட் தான் இருக்காங்க. மேம் நீங்கள் வந்துட்டிங்களா? நான் டின்னர் செஞ்சு வச்சுட்டேன், உங்களோட துணி வீட்டெல்லாம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் மேம், நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டாங்க. இன்னும் சரின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டை மறுபடியும் சுற்றி பார்க்குறான். மறுபடியும் அந்த ஜிம்மன் பையன் இல்லை. இவன் எங்கே தான் போகிறான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவளும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. அப்படியே இப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன அந்த ஒரு வாரம் ஜிம்மனை பார்க்கவே இல்லை வயன். வயன் சொல்லியிருப்பான் என் கண்ணிலே பற்றாது அப்படின்னு. அதுக்காண்டி பையன் அதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இவ்வளோ பண்ணுவான்னு வயன் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாக போய் தான் உட்காந்துருக்கா, எங்கே தான் போயிருப்பானோ அப்படின்னு. அப்போ தான் நோட் பண்ணுறா, வயன் தூங்குனதுக்கப்புறம் ராத்திரி 2 மணிக்கு ஜிம்மன் வீட்டுக்கு வரான் அப்படிங்கிறது. அதுவும் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே போயிடுறான். அதுவும் 2 மணிக்கு வந்து 2:30க்கு போயிடறான் அப்படிங்கிறத சிசிடிவி பார்த்து வயன் கன்ஃபார்ம் பண்ணுறா. இருந்தாலும் அவள் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை, இது அவனோட வீடு, எனக்காண்டி விட்டு கொடுத்துட்டு போகிறானே அப்படின்னு எதுவும் அவள் காட்டிக்கிறது இல்லை. மறுநாள் ஆஃபீஸுக்கு போகும்போது சில காண்டாக்ட்ஸ்லாம் கொடுத்து இவங்க எல்லாரையும் இன்றைக்கி ஈவினிங் நான் மீட் பண்ணணும், ஸோ அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அவள் ஒர்க் பார்த்துட்ருக்கா. அவளும் சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்துட்டையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டா. அவங்க வேறு யாரும் இல்லை, ஜிம்முனால் புள்ளி செய்யப்பட்டவங்க தான். அவங்கக்கிட்டலாம் வாயின் பேசுகிறா. நான் யார் ஞாபகம் இருக்கா? வாயின் இன்னும் எப்படி மறக்க முடியும், நம்மளாம் ஒன்றா தானே ஸ்கூல் படித்தோம், நம்ம என்ன தான் வேறு வேறு கிளாஸாக இருந்தாலும் நம்ம ஒரே பேட்ச் தானே. பரவாயில்ல, மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், ஞாபகம் வச்சுருக்கீங்க, நல்ல விஷயந்தான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. ஆனால் வாயின் ரீசெண்டாக தான் நாங்கள் கேள்விப்பட்டோம், உனக்கும் ஜிம்மனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சாமே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. வாயின் அதை கேட்டு ஷாக் ஆகி, என்ன கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறீங்க, அந்த ஜிம்மன் எவ்வளோ மோசமானவன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் எவ்வளோ பெரிய புள்ளி, ஆனால் அவன் கூட எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் என்னையும் தான் புள்ளி பண்ணான், அவனுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறீங்க, உங்களையும் தானே புள்ளி பண்ணா அப்படின்னு சொன்னதும் அவங்களாம் சிரிச்சிட்டே, ஜிம்மன் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலையா? சொல்லலையே. ஜிம்மன் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணான் நம்ம எல்லாரையும் புள்ளி பண்ணதுக்கு, அதுவும் நீ +1லேயே பாதியிலே போயிட்டில்ல, ஸோ அவளால் தான் நீ வந்து பாதியிலே போயிட்டேன்னு நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான், உன்னை ரொம்ப தேடினான், ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான், எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அக்செப்டே பண்ணல. ஒரு வாரம் எங்கள் வீட்டு வாசல்லே கிடந்தான், நாங்களும் செருப்பால் அடித்து பார்த்தோம், எல்லாமே பண்ணி பார்த்தோம், ஆனால் ஜிம்மன் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஃபைனலி அவனோட சாரி நாங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் அங்கேருந்து போனான். அதுக்கப்புறமா எங்களுக்கு தேவையான சின்ன சின்ன ஹெல்ப்லாம் ஜிம்மன் வந்து பண்ணுவான். ஹெல்ப்னு கேட்டால் மட்டும் போதும், பையன் ஓடி வந்து வேலை செய்வான், அவ்வளோ நல்லவனாக மாறிட்டான். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஏன்னா ஜிம்மனுக்கு பர்சனலி உன் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் மோட்டத்தனமாக காட்டியிருந்திருக்கான். நீ போனதை அவனால் ஏற்றுக்க முடியல, அவன் அதில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டான். அதனால தான் அவன் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கான். ஒன் ஆஃப் த ரீசன் நீ தான் அவன். அது மட்டும் இல்லாமல் உன்னை ரொம்பவே தேடினான், எங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டான், அங்கே யாருக்கும் தெரில, உன்னோட கிளாஸ்மேட்கிட்டையும் நிறையா பேர்கிட்ட விசாரித்து பார்த்தான், பட் நீ கிடைக்கவே இல்லை, ஏன்னா நீ தான் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேயே. ஆமாம், அப்போ அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவங்க எல்லாரையும் தேங்க்யூன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டா. அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் அவளுக்கு ஆஃபீஸை விட்டு போகிறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்திருப்பான், இவள் கேட்டிருந்துருக்கவே மாட்டா, ஆட்டம் முடிச்சிட்டு இருந்திருப்பா, நீ போய் தான் ஆகணும், என் கண்ணுடைய முடிக்காதுன்னு. அதுலேருந்தே அந்த பையன் அவனோட வீட்டுக்கே ஒரு வாரமாக வரல, திருத்தனமாக தான் வந்துட்டு போகிறான் அப்படிங்கிறதையும் வாயன் வந்து நோட் பண்ணியிருந்திருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்னதெல்லாம் உண்மை, அவன் நல்லவனாக மாறிட்டா, அதுக்கான ரீசன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவளுக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. ஜிம்மன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் அவளுக்கு இந்த மேரேஜ் லைஃப்பை ஏற்றுக்கவா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கா. ஜிம்மனை பற்றின ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிட்டே இல்லை. அவன் இப்போதைக்கு கொஞ்சம் திருந்திட்டான் அப்படின்ற ஒரு செட்டப் மட்டும்தான் இருக்கே தவிர்த்து அவனை ஏற்றுக்கவா இல்லை வேண்டாமா இல்லை டிவோர்ஸ் பண்ணிடலாமா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி
குழப்பத்தோட தான் நைட்டு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பாடுலாம் இருக்குது. ஆனால் அவள் சாப்பிடவே இல்லை. அப்படியே ஹாலில் தான் உட்காந்துருக்கா. லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு. அப்போ தான் கரெக்டாக 2 மணி ஆகுது. ஜிம்முன்னு அப்படியே கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்து என்ன லைட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சென்டர் லைட் மட்டும் போட்டா ஒயின் சென்டரில் தான் உட்காந்து ஜிம்முனையே பார்த்துட்ருக்க. ஜிம்முனும் ஐயோ சிவாலா அப்படின்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது வாயனா நில்லு, எங்கே போகிற? நீ தானே சொன்ன உன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு, அதனால தான் வெளில போகிறேன். இதுக்கடுத்து வரமாட்டேன், கவலைப்படாத. நீ எங்கேயும் போக மாட்டான், நீ இங்கே இரு. இது உன் வீடு தானே, நீ இங்கே இரு. இல்லை வேணாம். ஏன்? நான் இங்கே இருந்தா நீ இந்த வீட்டு விட்டு போயிடுவே. நான்லாம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். நீயும் இங்கே இரு, நீ இங்கே தான் இருக்கணும். ஏன் இருக்கணும் ஏன் இருக்கணும் அப்படின்னு வாயன்கிட்ட அப்படியே வேகமாக வரான். வாயனும் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்க ஜிம்னோட கண்ணில் அவ்வளோ சோகம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வாயன் மேலே இருக்கிற ஒரு லவ்வும் அவளுக்கு தெரியுது. ஆனாலும் அவள் இது என்ன லவ்வோ என்ன ஏதோ அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் அவனோட கண்ணை மட்டும் பார்த்துட்டு நான் உன்கிட்ட தான் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியுது. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி நீ ஒரு வாரமாக அவனோட வீட்டுக்கு கூட வரல. எனக்கு புரியுது, நீ இங்கே இரு. அதுக்குன்னு உன்னை நான் ஹஸ்பண்டால் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற அர்த்தம்லாம் இல்லை, புரியுதா? நீ இந்த வீட்டில் இருக்கலாம், ஜஸ்ட் அதுக்கான பெர்மிஷன் மட்டும்தான். அதுக்குன்னு வந்து என் ரூமில் தூங்குறது என்னது உன்னோட ரூமா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஆமாம், நீ தானே இந்த வீட்டில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அப்போ எனக்கான கொடுத்து வந்துடும் என்னோட ரூம் தானே. சரிங்க மேடம். அப்புறம் நீ எங்கேனாலும் தூங்கிக்கோ, பட் தயவு செஞ்சு ரூமுக்கு மட்டும் வராத, புரியுதா? ஏன்னா நான் இன்னும் ஒன்று ஹஸ்பண்டாலாம் பார்க்கல. என்னை ஒரே ரூமில் விட்டு பாரு, ஹஸ்பண்டெல்லாம் பார்ப்பேன் அப்படின்றா. அவளும் சிரிச்சிட்டே அதெல்லாம் விட முடியாது, இங்கே இரு, ஆனால் என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறான். அவன் பார்க்குறான், இங்கே இருக்கணுமா, ஆனால் அவகிட்ட போகக்கூடாது, அதுக்கு நான் இங்கே இருக்கணும், வெளியிலே கிடப்பனே அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு அவளை முறைச்சி பார்த்துட்டு சரிங்க மேடம் இங்கே இருக்கேன் அப்படின்னு சோஃபாலே படுத்து தூங்கிட்டான். வாரம் மறுநாள் காலையில் எழுந்துச்சி வரா. வந்து பார்த்தான் இவன் சோஃபாவில் படுத்து கிடக்கிறத பார்த்ததும் இவனை இங்கேயே இருன்னு சொன்னேன் தான், எதுவும்க்கு வராதுன்னு தான் சொன்னேன். ஆனால் நம்ம பொண்டாட்டி நம்ம ரூம்னு உரிமையாக வருவான்னு நினச்சா கழுத்தை நைட்டு ஃபுல்லாக இங்கேயே படுத்து கிடக்குறான். படுக்கட்டும், ஷூவை கூட கலட்டல, டையை கூட கலட்டல, அவ்வளோ டைலாக இருந்தான் அப்படின்னு அவனே பார்த்துட்டு இருக்கும்போது மெய்ட் வந்து மேடம் அது அமைதியாக அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஓகே மேம், காஃபி போட்டுட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவா? பண்ணுங்க. ஓகே மேம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவனும் காஃபியை கையில் வச்சுட்டு ஜிம்முனையும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. ஜிம்முன்னு கண்ணு முடிச்சு பார்த்துட்டு இப்போ எதுக்கு என்ன சைட் அடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். வாயனா எது நான் சைட் அடிச்சேனா? ஆமாம், எந்திரிச்சு வந்தால் அங்கிட்டு போக வேண்டியது தானே, எதுக்கு காஃபி குடிச்சிட்டு என்னையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க, இல்லை உட்காந்து காஃபி குடிக்க வேண்டியது தானே. நெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் விளங்கிடும். அதெல்லாம் இல்லை, தோ டேபிளில் உனக்கான காஃபி இருக்குல்ல, ஸோ அதுக்கு தான் எழுப்பவா வேண்டாமான்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. உன்னை சைட்லாம் நான் அடிக்கலை சரியா, நான் இதுக்கு ஒன்று அடிக்க போகிறேன். ஆமாம், நீ அடித்து குளிச்சிட்டாலும் அப்படின்னு அவனும் அந்த காஃபி எடுத்து குடிக்கலான்னு போகும்போது வாயனா நீ ப்ரஷ் பண்ணியா அப்படின்னு கேட்டுட்ருக்கா. உன்னை அவன் கிஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்கா. ஜமன் நீ ரொம்ப தான் ஃப்ளோட் பண்ணிகிட்ருக்க என்கிட்ட, எடி பொண்டாட்டிக்கிட்ட ஃப்ளோட் பண்ணாமல் பண்ணி யார்கிட்ட ஃப்ளோட் பண்ண முடியும், லூசாடி நீ அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்குன்னு இப்போ இல்லாமல் என்கிட்ட பேசுவேன், லூசு பேல ஒழுங்காக காஃபியை குடி அப்படின்னு 2 பேர் உட்காந்து காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வரா. கீழே வந்து அவளோட காரை பார்த்தா கார் பஞ்சராக இருக்குது. இது ஜிம்முன்னு செய்த வேலை தான் அப்படின்னு எனக்கு தோணுது, இருந்தாலும் காட்டிக்கிறது இல்லை. அப்படியே நேராக ஜிம்னிக்கிட்ட தான் போகிறா. ஜிம்முனா இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கா அப்படின்னு கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் கார்கிட்ட போயிட்டு இருக்கும்போது ஏன்னா கண்டுக்காமல் போறியா அப்படின்னு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஜிம்முனா இன்னும் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாயனா அவன் நினச்ச மாதிரி அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறா. ஜிம்முன்னு அப்படியே கேஷுவலாக திரும்பி பார்த்துட்டு என்ன நடி வேணும்? அது ஒன்றும் இல்லை, என்னோடய கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸோ என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ண முடியுமா? நான் உன்னோட ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணுமா? ஆமாம், நீ தான் என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணணும். ஏன் வேறு காரில் போக வேண்டியதானே, டாக்ஸி பிடிச்சி போக வேண்டியதானே? இது அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன், அவங்ககிட்ட இன்னொரு கார் கூட வரல,
இன்னொரு கார் இருக்குது. ஆனால் அது என்னோடய ஆஃபீஸில் இருக்குது. என்கிட்ட எப்பயுமே 2 கார் தான் இருக்கும். ஒன்று வீட்டில் இருக்கும், இன்னொன்று ஆஃபீஸில் இருக்கும். சரி, அப்போது அந்த கார் போக வேண்டியதானே? உன் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த காரை விட்டு வர சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம், ஆனால் அது டைம் வேஸ்ட். நீயும் ஆஃபீஸ் தானே போகிற? ஹலோ, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். எனக்கு எவ்வளோ டியூட்டி இருக்கும் தெரியுமா? தெரியும் எவ்வளோ டியூட்டி இருக்குன்னு. ஒய்ஃபை ட்ராப் பண்ணுறத விட உனக்கு அப்படி என்ன டியூட்டி ஸ்பெஷலாக இருந்துற போகுது? அதெல்லாம் நீ அப்புறமாட்டி பார்த்துக்கோ. என்ன ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ண அப்படின்னு பாட்டுக்கு காரில் வந்து உட்காந்துட்ருக்கா. ஜிம்னா பின் சீட்டில் உட்காந்தாலாம் ட்ராப் பண்ண முடியாது, ஃப்ரண்ட் சீட்டில் வந்து உட்காரு, அப்போ தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேணும் ஏன் பின்னாடி உட்காந்து ட்ராப் பண்ண முடியாதா? முடியவே முடியாது. என் பொண்டாட்டி தானேன்னு சொன்னேன், வா அந்த முன்னாடி உட்காரு அப்படின்ட்டு இருக்கான். சரி தொலையுது அப்படின்னு அவளும் முன்னாடி வந்து உட்காரா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை, சீ யூ லேட்டர்.